எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. டைம் கிடைக்காதனால லாங் வீடியோ போட முடியறதில்ல. இது வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணது தான். அப்பப்போ குட்டி குட்டியாக டைம் கிடைக்கும்போது எடுத்து வச்சுருக்கேன். இப்போல்லாம் டைம் இருக்கிறதுல பாப்பா 10th படிக்கிறதுனால இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி முன்னாடி நாள் டியூஸ்டே வந்துட்டு பசங்களெலாம் லஞ்ச் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வீடு வந்துட்டு பெருக்கிட்டு வீடு துடைச்சாச்சு. வீடு துடைக்கிறதுக்கு எப்போவுமே நான் அந்த தண்ணியில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த வீடு துடைக்கிற லிக்விடு என்ன இருக்கோ அது போட்டு துடைப்பேன். கல் உப்பும் வந்துட்டு மஞ்சத்தூளும் வந்துட்டு கிருமி நாசினி இல்லையா, ஆன்டிபயோட்டிக்கு, அதனால் மஞ்சத்தூள் போடுவேன். கல் உப்பு வந்துட்டு எந்த பூச்சி போட்டு வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டு எப்போவுமே துடைக்கிறதான். ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூம் துடைச்சிட்டு கிச்சன் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மற்ற ரூம்லாம் துடைப்பேன். அது சுத்தமாக துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூஜை ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான்லாம் எடுத்து கழுவியாச்சு. பூஜை சாமான் கழுவுறதுக்கு வந்து இன்றைக்கி வந்துட்டு சபினாவும் எலுமிச்சம்பழமும் எடுத்திருக்கேன். சில டைம் புளியை வச்சு தேய்ப்பேன். இந்த டைம் வந்துட்டு சபினாவும் எலுமிச்சம்பழமும் வச்சு தேய்ச்சிருக்கேன். புளி வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் இதை வச்சு தேய்ச்சிருக்கேன். சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் குங்குமஞ்சள் வச்சுட்டு அதை எடுத்து போய் பூஜை ரூமில் வச்சாச்சு. ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். பூஜை சாமானில் வந்துட்டு மஞ்சள் வைக்கும்போது கொஞ்சம் பன்னீர் விட்டு வச்சோம்மா சூப்பராக வாசனையாக இருக்கும் பூஜை ரூமே வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு அந்த பூஜை சாமான்லாம் வைக்கிற அந்த பூஜை ரூம் அந்த ஷெல்ஃப்லாம் இருக்கும்ல, அதில் வந்துட்டு கொஞ்சம் பன்னீர்லாம் விட்டு துடைச்சோன்னா பூஜை ரூமே அப்படியே ஒரே பன்னீர் வாசனையாக ஸ்மெல்லாக இருக்கும். நான் எப்போவுமே இதே மாதிரி தான் வந்து துடைப்பேன். அப்புறம் எங்களோட பூஜை ரூம் டோர் வந்துட்டு பெல் இன்னும் செட் பண்ணல, கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 3 இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும். அதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி எழுதி அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விடுவேன். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே, அப்படியே மங்களகரமாக இருக்கும். உங்களுக்கெலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு பூ பறித்து பூ கட்டலாமேன்னு சொல்லிட்டு, பூ அவ்வளோ ரேட் விற்குது. ஏதாவது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்னால் 1/4 கிலோ வந்துட்டு சாமந்தியே வந்துட்டு 100 ரூபா அந்த மாதிரிலாம் விற்றுது. செடியில் பூக்கிறது டெய்லியுமே கிள்ளி கட்டுறது தான். இதுவுமே வந்து கிள்ளி கட்டி வச்சாச்சு. என்னோடய வேலை பூ பறித்து கிள்ளி கட்டிட்டேன். என் பசங்களுக்குமே வந்துட்டு எந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஆனாலும் குட்டி குட்டியாக ஏதாவது ஒரு வேலை வந்துட்டு செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அவங்களுமே இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு வந்துட்டு 2 வருஷமாக வந்துட்டு ஹேமகேஷ் தான் வந்துட்டு இந்த எருக்கம் பூ மாலை கட்டி கொடுக்குறான். அழகாக கட்டிட்டு அம்மா நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னால் பக்கத்தில் அப்படியே வந்துட்டு இந்த தோரணம்லாம் வந்துட்டு லக்கி தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தது. மாங்காய் இலையை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்துட்டு சைடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமந்தி பூ வச்சு ஸ்டாப்லர் வச்சு அடிச்சுட்டு நூலில் வந்துட்டு ஃபுல்லாக மாலை மாதிரி கட்டி அழகாக வந்துட்டு வாசிப்பிடிக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. பேலன்ஸ் இருந்ததுலாம் வந்துட்டு ப்ளைனாக மாலை மாதிரி கட்டி வாசலுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. முன்னாடி நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமா அடுத்த நாள் வந்துட்டு ரொம்ப பரபரன்னு வேலை செய்ய தேவையில்லை. அதனால் வந்துட்டு எப்போவுமே எதுவாக இருந்தாலும் முன்னாடி நாளே இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்பேன். வந்துட்டு தோரணம் கட்டுறது, விநாயகரை வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுலாம் நான் பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு லக்கி இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிச்சு. சரிம்மா நீயே பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. தர்மாக்கோல் வாங்கிட்டு வந்துட்டு விநாயகருக்கு பேக்ரவுண்டை வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணி அழகாக வச்சிருச்சு. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு வாசலை தெளித்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு. அழகாக குட்டியாக இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு குட்டியாக அழகாக கோலம் போட்டாச்சு. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அழகாக இருந்தது கோலம். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அதில் 2 நாள் முன்னாடியே பாட்டு போட்டுட்டாங்க. ஒரே சவுண்டாக இருக்கும், போட முடியாது நேச்சுரலாக வாய்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மியூட் பண்ணிவிட்டு நான் தான் பேசிகிட்ருக்கேன். இப்போ அதனால தான் பேசிகிட்ருக்கேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு சமையல் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஹேமகேஷ் வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் களிமண் எடுத்துகிட்டு வர சொன்னான். எடுத்து வந்து வச்சா இவங்க எப்போவுமே ஏதாவது ஒரு டிராயிங் வரைவாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு வரைவாங்க, இந்த ரிப்பப்ளிக் டே அந்த மாதிரிலாம் வந்துன்னா கண்டிப்பாக ஒரு டிராயிங் வரைஞ்சிருவாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு நான் எப்போவுமே வந்துட்டு பிள்ளையார் வந்துட்டு செய்வேன். சில டைம் உடம்பு முடியலைனா தான் வந்துட்டு வாங்கிப்போம். இந்த டைம் களிமண் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு ஹேமகேஷ் வந்து செய்கிறேன்னு செஞ்சுட்டு இருந்தான். வந்து பார்த்தா சூப்பராக செஞ்சு வச்சுருந்தான். எனக்கு ஒரே அவன் செஞ்சது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது. ஏன்னா வந்துட்டு
பிள்ளையாருக்கு வந்துட்டு வயிறு தான் பெருசாக இருக்கும். என் பையன் செஞ்சது வந்துட்டு முதுகு பெருசாக இருந்தது, வயிறு கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அதை தான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். அவன் எப்படி சொன்னான்னு என்னால் சவுண்டு கொடுக்க முடியல. அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தான். அதை கை வந்து ஷேக் ஆச்சு. அப்போ தான் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு நல்லாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அதே மாதிரியே வந்துட்டு ஷேக் பண்ணி காமிச்சிட்டு இருந்தான். பிள்ளைக்குள்ளே இப்படி ஒரு திறமையான்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குடா, வெரி குட்ரான்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்துட்டு இருந்தான். கிரீடம் மட்டும் இல்லையாடா, கிரீடம் இருந்தால் வந்துட்டு இன்னும் நல்லா ஃபுல்ஃபில் ஆகிருக்குமேன்னு கையை வச்சு காமிச்சிட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சான். இதெல்லாம் வைக்கக்கூடாதுடான்னு, இதை வச்சுட்டு பூஜை பண்ணணுமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் என்கிட்ட. கண்டிப்பாக வச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சமையல் பண்ணிக்கிட்டே இவங்க பண்ணுற கூத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பினா அந்த பக்கம் சாப்பாடு வச்சது பொங்குது. சுண்டல் வந்துட்டு விசில் வந்து நின்றுச்சு. அம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தது லக்கி. சரி போகலான்னு போனேன். தோரணம்லாம் வந்துட்டு காலையிலே வந்துட்டு லக்கி அவங்க அப்பா கிட்ட கொடுத்து கட்ட வச்சிருச்சு. அழகாக கட்டியாச்சு. நான் சமையல் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பாப்பா வந்து குளிச்சுட்டு ஃபுல்லாக பூஜை ரூம்லாம் என் பாப்பா தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாள். இன்றைக்கி வந்துட்டு விநாயகரை வந்துட்டு டெக்கரேட் பண்ணுற வேலை எல்லாமே லக்கியோட தான். விநாயகர் சதுர்த்தினாலே சுண்டலும் கொழுக்கட்டையும் முக்கியமாக வைக்கணும். அதுக்காக கொழுக்கட்டைக்காக எள்ளு வந்து வறுத்துட்ருக்கேன். எப்போவுமே வந்துட்டு எள்ளு வேர்க்கடலை வச்ச பூர்ணம் தான் வந்துட்டு செய்வேன். அதுக்காக எள்ளு வறுத்துட்ருக்கேன். ஒரு சைடு வந்துட்டு சாப்பாடு வெந்துட்டுருக்கு. வேர்க்கடலையும் வறுத்து வச்சாச்சு. வடைக்காக கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். வடை செய்யணும், சாம்பார் செய்யணும். நல்ல நேரம் வந்தோடனே விநாயகர் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இவங்க விநாயகர் வாங்கிட்டு வரதுக்கு போனாங்க. எப்படி இருக்காரு சொல்லுங்கள் நம்ம வீட்டு விநாயகர். போன டைம்லாம் மண்ணில் ப்ளைனாக கலர் இல்லாமல் இருக்குமே, அதுதான் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம். இந்த டைமு கலர் வச்சதே வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் பூனாவில் இருக்கும்போதெல்லாம் அவ்வளோ அழகழகாக இருக்கும். அங்கே ஒரு சிலைக்கு இன்னொரு சிலை வந்துட்டு போட்டி போடுற மாதிரி இருக்கும். ஸ்டோனு, ட்ரெஸ்ஸு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரீட்டில் வைப்பாங்கல்ல அந்த விநாயகருமே வந்துட்டு பெருசாக வைப்பாங்க. அவ்வளோ அழகழகாக இருக்கும். இதை பார்த்த உடனே அந்த ஞாபகம் தான் வந்தது. அவ்வளோ அழகாக இருந்தார் விநாயகர். அவரை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு கூட்டிகிட்டு போயாச்சு. கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், டேய் நல்லா வேண்டிக்கங்கடா, நல்லா படிப்பு தரணும், நல்லா அறிவு தரணும், சேட்டெல்லாம் கம்மி பண்ணிடணும் சொல்லிட்டு வேண்டிக்கங்க. விநாயகர்கிட்ட சொல்கிறதெல்லாம் அப்படியே வந்துட்டு நிறைவேற்றுவாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அவங்களும் சரிம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. விநாயகர் கூட்டு வந்துட்டு பொட்டுலாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீட்டு பிள்ளையாருக்கு ஃபுல் அலங்காரமே லக்கி தான் வந்துட்டு பண்ணியிருக்கு. எப்படி நல்லா பண்ணியிருக்கா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் நான் செஞ்சு வச்ச வடை, கொழுக்கட்டை, சுண்டல், அதுக்கப்புறம் பொரி, உடச்சக்கடலை, அவல், பழம் சேர்த்து வாங்கிட்டு வந்தது எல்லாம் வச்சாச்சு. கூடவே வந்துட்டு ஏமக்கை சேர்ந்த பிள்ளையாரையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பொட்டு வைக்காமல் வச்சுருந்தான். அதுக்கு வந்துட்டு பொட்டு வச்சு விட்றா, பூ வச்சு விட்றான்னு சொன்னேன். அதையும் வந்துட்டு செஞ்சான். இலையில அவருக்கு தேவையான எல்லாமே வச்சுட்டு பூஜையும் பண்ணி நல்லபடியாக சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் ஹாப்பியாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ப்ராடக்டை விநாயகர் சதுர்த்தி அதுவுமா லான்ச் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கான ஷார்ட்ஸ் வந்துட்டு நேற்றே வந்துட்டு அப்லோட் பண்ணியாச்சு. என்னோடய ப்ராடக்ட் நேம் வந்துட்டு லத்திகா ஹர்பல் ஏர் வாஷ் பவுடர் தான். சீயக்காய் தூள் வந்துட்டு 250 கிராம் வந்துட்டு 250 ரூபா தான். சூப்பராக 19 மூலிகைகளை போட்டு நான் எங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறனோ அதுதான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். எங்கள் அம்மாவும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு சீக்காய் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்குமே நானும் வந்துட்டு சீக்காய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் பாப்பாவுக்கு, என் பையனுக்கு எல்லாருமே வந்துட்டு சீக்காய் தான் யூஸ் பண்ணுவோம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்துட்டு அந்த வாட்ஸ்அப்பில் வந்துட்டு புக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. வருஷம் வந்துட்டு சாமி வந்துட்டு ஊர்வலம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த வருஷம் வந்துட்டு 9:30க்கு வந்தது. 6 o'clock வரேன்னு சொன்னாங்க.
வாசல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டு ரெடியாக ஆரத்தி தட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். 9:30க்கு தான் வந்தாங்க. ஆரத்தியெல்லாம் எடுத்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நல்லபடியாக எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு பூஜை ரூமில் வச்சாச்சு. என்னோடய வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டிலலாம் கூட ரொம்ப சந்தோஷமாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.